ஆறுமுகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் அவன் ஏறுமயில் தோன்றும் எழில் தோன்றும் சீறிவரு சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழை பாரில் வாழ்த்தினோர் பால். ஐயன் முருகனை வணங்கி முருகா அப்படின்னு கூப்பிட்ட அந்த ஒரு குரலுக்காக யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலோடும் மயிலோடும் சேவலோடும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற அந்த முருகனை மனசார வேண்டி இந்த முருகன் மிராக்கிள்ஸ் அப்படின்ற இந்த சேனலில் நான் இன்னைக்கு சக்திகளையும் அற்புதங்களையும் உங்கள்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். அப்படி தினமும் நம்ம இந்த முருகனை மனசார நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு முன்னேற்றங்கள் நடக்குது அப்படின்றது பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையிலையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த சேனல். நான் உங்கள் சண்முகப்பிரியா பேசுறேன், லண்டன்ல இருந்து. முருகனை பற்றி அவ்வளோ பெரிய சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் நிறைய மனிதர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் நிறைய பேசிட்டாங்க. நான் இன்னைக்கு காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில், இந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிற இந்த உலகத்தில் முருகன் எவ்வளோ அதிசயங்களை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஷேர் பண்ணுறத பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு இந்த முருகன் எனக்கு அருள் புரிஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி முருகா. குழந்தை வர கேட்குறவங்களுக்கு முருகன் குழந்தையாவே வந்து பிறப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு அதிசயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மிராக்கிள் நடந்தது என்னோட ஃப்ரெண்டோட மாமாவுக்கு. அவங்களுக்கு கல்யாணமாகி 18 வருஷங்கள்ங்க, குழந்தை இல்லை. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப ஆதர்ஷ தம்பதிகள். கடவுள் எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும். தானம் தர்மம், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், இந்த சிந்தனையில தான் இருக்கிறவங்க. ஆனால் ஏன் குழந்தை இல்லைன்னு தெரியல. டாக்டர் கிட்ட போனாலும் பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்லலைங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு நாள் முருகன் நம்ம வாழ்க்கையில் வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு வருஷத்தையும் கிடப்பாங்க. மாமாவுக்கு முருகன் மேலே அப்படி ஒரு பக்தி. முருகா, உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்? எனக்கு ஒரு குழந்தை தானே கேட்குறேன். வேற ஏதாவது சொத்து பற்றி கேட்குறேன்னா, காசு பணம் கேட்குறேன்னா, இதை மட்டும் தானே கேட்குறேன் என் வாழ்க்கைக்காக. நீயே வருவேன்னு நம்பிட்டு இருக்கேன்ல, ஏன் நீ இன்னும் அந்த வரத்தை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவர் கேட்காத நாள் இல்லை. வருஷம் பழனிக்கு நடந்து போவார். வாரம் திருப்பரங்குன்றோட போய் முருகனை பார்த்தாதான் அவருக்கு அப்படி ஒரு அமைதியும் திருப்தியும் இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாருக்கிட்டே அவர் சொல்லிட்டு இருப்பாருங்க. ஆனால் அடியில் எப்பவுமே ஒரு கவலை, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றது. பழனியில் நடந்து போய் முருகனை பார்த்துட்டு வந்தாதான் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அது சிலாகிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லாருக்கிட்டையும். அப்படிப்பட்ட முருகன் பக்தனை முருகன் எப்படிலாம் சோதிக்கிறார் பாருங்க. இவ்வளோ பக்தியோடு இருக்கிறவங்களுக்கும் கடவுள் ஏன் இவ்வளோ சோதிக்கிறாரு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம், என்ன கருமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த முருகனுக்கு தெரியும். அதை கரெக்டான டைமில் அவங்களுக்கு ரிவீலும் பண்ணுவார் அப்படின்றதும் உண்மை. அதுக்கான ரைட்டான டைம் வந்துச்சு. வழக்கம் போல் இந்த வருஷமும் பழனிக்கு பாத யாத்திரையாக கிளம்புனாரு. ரொம்ப சந்தோஷமாக போகிறவர். இந்த வாட்டி கொஞ்சம் மனசோர்வு. என்னடா இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம கேட்குறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, ஒரு குழந்தை இல்லையே, முருகா நீயே வருவேன்னு நினச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோடு தான் போகிறாரு. கல்யாணமாகி 18 வருஷம். இவர் பழனி மலை நடந்து போகிறது 26வது வருஷம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு சோர்வு இருக்கத்தானே செய்யும். இவ்வளோ வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் பெருசாக ஹோப் கொடுக்கல. சுற்றி இருக்கவங்களும் அவ்வளோதான், இவங்க 2 பேர் தான் இனி அப்படின்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு பெரிய நம்பிக்கை ஒன்றுமே இல்லை. இருந்தும் அவர் ஒரு நிமிஷமும் முருகா முருகா முருகான்னு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒரு படியாக ஏறி முருகன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. மனசுல வேண்டதுக்கும் எதுவுமே தோணலை. அவரை பார்த்து அப்படியே பிரமிச்சு நின்று கண்ணில் தண்ணி மட்டும்தான் வருது, வேற எதுவுமே தோணலை. வெளியே வந்துடுறாரு. வந்த பிறகு அவருக்கு மனசுல பாரம் எல்லாம் இறக்கி வச்சாச்சு. இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங், ஒரு பதபதைப்பாகவும் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாகவும் இருந்தது. ஒரு ஜடம் மாதிரி போய் படியில் உட்கார்றாரு.
அப்போ பக்கத்துல இருக்க ஒருத்தர் வந்து அவரோட கூட வந்தவர்கிட்ட பேசுறது அவர் காதுல விழுகுது. ஒரு வாட்டி முருகன்ட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறியே, ஒரு வாட்டியாவது நம்பி முருகா நீ பார்த்துப்ப எனக்கு தெரியும் நம்பி மனசார விட்டியா? என்ன பாவம் பண்ணணும், ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்னு நீ கேட்டுட்டே இருக்கிறியே, ஒரு நாள் ஒரு செகண்ட் மனசார என்னை மன்னிச்சிரு முருகா அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு அவங்க பேசிக்கிறது இவர் காதுல உழுகுது. அப்போதான் ஒரு பல்ப் எரிஞ்ச மாதிரி, ஆமா இல்ல நம்மளும் அதை கேட்கவே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னு வேக வேகமா ஓடுறார். முருகன் முன்னாடி போய் நின்றுட்டு, முருகா என்னை மன்னிச்சிரு, இது வரைக்கும் நான் என்ன தவறு செஞ்சனோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச அத்தனை தவறுக்கும் இந்த ஜென்மத்திலையும் போன ஜென்மத்திலையும் செய்த அனைத்து தவறுக்கும் என்னை மன்னிச்சிரு முருகா அப்படின்னு மனசார மனமுறைய அழுது வேண்டிட்டு வர்றாரு. அப்போ அவர் மனசுல அப்படி ஒரு திருப்தி, இது வரைக்கும் இருந்த சோர்வு இல்லை, முருகன் ஏதோ கூடவே நின்று தட்டி கொடுத்த அந்த ஃபீலிங் இருந்தது அவருக்கு. இந்த வினையானாலும் அந்த வினையை அழிக்க கந்தவேல் இருக்குன்னு அவர் மனசார உணர்றாரு. அந்த ஒரு செகண்ட் மனசுக்குள்ள அப்படி ஒரு திருப்தி, பூர்ண நம்பிக்கை. ஏதோ ஒரு நல்ல உணர்வோட நடந்து கீழே வர்றாரு மறுபடியும். அப்ப யாரோ பேசுறது மறுபடியும் கேக்குது. இது வேணும் இது வேணும்னு முருகன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, ஒரே ஒரு தடவை மனசார முருகன் கிட்ட முருகா நீ இருக்க நீ பாத்துக்குவ அப்படின்னு நம்பி விட்டுருக்கிறியா? அவங்க சொல்றத இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறியே, அந்த புலம்பலை நிறுத்திட்டு மனசார விட்டுட்டேன்னா அது தன்னால நடக்கும்ல, நீ புலம்பவே தேவையில்லையே அப்படின்னு யாரையோ சொல்றது அவருக்கு கேக்குது. அப்ப அவருக்கு மறுபடியும் ஒரு பல்ப் எரியுது மண்டையில. அவருக்கு பிரகாசமா ஒரு லைட்டு. அவர் என்ன தப்பு இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காருன்னு புரிய வச்சுட்டாரு அந்த முருகன். நம்பி விடவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருந்தோம், அது மட்டும்தான் தான் பண்ண தப்பு அப்படின்னு அவரு மனசார புரிஞ்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்தாரு. அவங்க ஒய்ஃபு கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம பாவத்தை எல்லாம் முருகன் மன்னிச்சிட்டாரு, இந்த வருஷம் கண்டிப்பா நமக்கு பிள்ளையா அவர் வந்து பிறப்பாரு அப்படின்னு மனசார ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசினதை கேட்டதும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒரு நம்பிக்கை. சரி கடவுளே வருவாரு அப்படின்னு அவங்களும் ரொம்ப மனசார நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல யார் இதை பத்தி கேட்டாலும் அவரு பதிலே சொல்லல, அதுக்கு பதிலா ஒரு சிரிப்பு மட்டும் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதிசயத்திலும் அதிசயம், அவங்க போயிட்டு வந்த 4வது மாசம் அவங்க டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுக்கு சந்தோஷம், ஆச்சரியம், முருகனே நீதான் எல்லாம் அப்படின்ற ஒரு உணர்வு எதையுமே சொல்ல முடியல. அவங்களுக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அடுத்த ஒரு அழகான ஆண் குழந்தையா முருகனே வந்து பிறந்தாரு. அதுவும் விசாக நட்சத்திரத்துல. அவனுக்கு விசாகன்னு அன்போட பேர் வச்சு ஒரு நாளும் முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. கூட இருக்க சொந்தம் பந்தம் டாக்டர்ஸ் அத்தனை பேரும் கைவிட்டது. உனக்கு சுகர் இருக்கு, உன் வயசு ஆயிடுச்சு, அது சரியில்லை இது சரியில்லை, ஹார்மோனல் சேஞ்சஸ் என்னென்னமோ சொல்லி எப்படியோ குழப்பையும். முருகன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, நானே வரேன்னு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டாரு. இது வரைக்கும் கவலையோட வந்த கண்ணீர் இப்ப ஆனந்த கண்ணீரா முருகனை நினைச்சுக்கிட்டே வருது. எல்லாம் அப்பன் முருகனோட செயல். நம்பிக்கைன்றது ஜஸ்ட் அ வேர்டு கிடையாது, வார்த்தை மட்டும் கிடையாது. முருகனை முழுசா நம்பி வாழ்ற ஒரு நிமிஷத்துலயும் இருக்கு. அவங்கிட்ட விட்டுறணும், மனசார விட்டுறணும். 1000 கேள்விகள், 1000 குழப்பங்கள், 1000 கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் முருகா நீ பார்த்துக்கோன்னு சொல்றதோட மட்டும் இல்லாம விட்டு தள்ளி நின்று தூரம் நின்று நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டுமே போதும். அவன் எல்லா மிராக்கிள்ஸையும் பண்ணிடுவான். இதை செஞ்சா கிடைக்குமா அதை செஞ்சா கிடைக்குமான்னு மனசை ரொம்ப அலைய விட்டு கண்ட செயல்கள்லாம் செஞ்சு அதுல தோல்வியை விட்டு இன்னும் வெந்து நொந்து போகாம என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அமைதியா முருகா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா முருகன் இதை விட மிகப்பெரிய மிராக்கிள்ஸையும் நடத்துவாரு, நடத்தியும் இருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணு. அப்படி முருகன் செஞ்ச அத்தனை மிராக்கிள்ஸையும் சொல்றதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது, அது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து முருகன் மிராக்கிள்ஸ்ன்ற இந்த வீடியோ சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகனோட அருளையும் அற்புதங்களையும் பலருக்கு முடிந்த வரைக்கும் எடுத்து செல்வான். அவன் அருள் இருந்தால் அனைத்தும் நன்மையே. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.
ஓம் சரவண பவ, 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 ஓம் சரவண பவ.